ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பிஎம் சூரியோதயா ஸ்கீம் புது ஸ்கீமுங்க. ஏன் இந்த ஸ்கீம் இப்ப லான்ச் பண்ணியிருக்காங்க, இதோட எய்ம் என்ன, இதெல்லாம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீமோட எய்ம் என்ன? இப்போ இந்த ஸ்கீம் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூஃப்டாப் சோலார் பவர் சிஸ்டத்தை ரொம்ப என்கரேஜ் பண்றதுக்காண்டி இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய வீடுகள்ல, அதாவது 1 கோடி வீடுக்காவது ரூஃப்டாப்ல சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணி அது மூலமா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த ஸ்கீமோட எய்ம். சரிங்களா? இதுக்காண்டி கவர்மெண்ட் பினான்சியல் சப்போர்ட் கொடுக்குது, நிறைய இன்சென்டிவ்ஸும் கொடுக்குதுங்க. சோ இதுதான் கவர்மெண்ட் சப்போர்ட் என்ன கொடுக்குது. ஏன் இப்போ இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க? இதுக்கு முன்னாடி ரூஃப் டாப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருந்துச்சுங்க. இந்த ஸ்கீம் மூலமா நம்ம வந்து 11 ஜிகா வாட்ஸ் ஆஃப் சோலார் பவர் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வந்து 40 ஜிகா வாட்ஸ் ஆஃப் பவர் 2022க்குள்ள நாங்க ஜென்ரேட் பண்ணிடுவோம். 40 ஜிகா வாட்ஸ் ஆஃப் சோலார் பவர், ஓகேங்களா, இந்த ரூஃப்டாப் பேனல் மூலமா நாங்க ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு டார்கெட் வச்சிருந்தோம். அதை நம்மளால அச்சீவ் பண்ண முடியல. சோ அதனால இந்த ஸ்கீம் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணி சோ நிறைய வீடுகள்ல சோலார் ரூஃப்டாப் பேனல் போட்டு இப்ப இந்த 40 ஜிகா வாட்ஸை எப்பக்குள்ள ரீச் பண்ணணும் அப்படின்னா 2026க்குள்ள நம்ம ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் மூலமா ஒரு கோல் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அடுத்து இந்த மாதிரி ரூஃப்டாப் பேனல் போடுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்? ஃபர்ஸ்ட், ஹவுஸ் ஹோல்டுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு கம்மியா வரும். ஏன்னா இது எல்லாமே ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னா இந்த எனர்ஜி தீரவே தீராது. உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த சூரிய ஒளி அப்படின்றது கிடைச்சுக்கிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி இப்போ நீங்க கோல், அதாவது நிலக்கரி எடுக்கிறீங்கன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது தீர்ந்து போயிடும். நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்க ஒரு நாள் தீர்ந்து போயிடும். சோ அது பேர் வந்து நான் ரெனியூவபிள், திரும்பி ரீஃபில் ஆகாது அது. ஆனா இது வந்து அப்படி இல்லை, நீங்க எடுக்க ரீஃபில் ஆயிட்டே இருக்கும். சோ அதனால இது வந்து ரெனியூவபிள் எனர்ஜி. சோ அதனால ரெனியூவபிள் எனர்ஜி மூலமா நம்ம கிரியேட் பண்ணும்போது என்விரான்மெண்ட்டுக்குமே எந்த பொல்யூஷனோ எந்த பாதிப்போ வராது. சோ என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. ஓகேங்களா? அது ஒரு பெனிஃபிட். ரெண்டாவது, எலக்ட்ரிசிட்டி பில் குறையுது, அது ஒரு பெனிஃபிட். இன்னொன்னு வந்து நம்ம வந்து எனர்ஜி செக்யூர்டா இருக்கும். அதாவது ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஃபுட்டு கிடைக்கணும் அப்படின்றதுதான் ஃபுட் செக்யூரிட்டி. அதே மாதிரி எல்லாருக்குமே எனர்ஜி, அதாவது எலக்ட்ரிசிட்டி கிடைக்கணும் அப்படின்றதுதான் எனர்ஜி செக்யூரிட்டி. எல்லாருக்குமே எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? சோ அதுதான் எனர்ஜி செக்யூரிட்டியாவும் நம்ம இருப்போம். ரெண்டாவது வந்து நம்மளோட டார்கெட் வந்து என்னதுங்க, 500 ஜிகாவாட்ஸ் 2030க்குள்ள சோலார் பவர் நம்ம ஜென்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் வந்து நம்ம சைன் பண்ணியிருக்கோம். சோ அதை அச்சீவ் பண்றதுக்கும் இது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ 4 பெனிஃபிட்டுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு குறையும். ரெண்டாவது வந்து இது ரெனியூவபிள் எனர்ஜின்றதுனால என்விரான்மெண்ட் வந்து பொல்யூஷன் இல்லாம இருக்கும். மூணாவது வந்து உங்களுக்கு எனர்ஜி செக்யூரிட்டி, எல்லாருக்கும் எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். நாலாவது வந்து 500 ஜிகாவாட்ஸ் ஆஃப் சோலார் பவரை 2030க்குள்ள நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சிருக்கோம். சோ அதை அச்சீவ் பண்றதுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு, சேலஞ்சஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத பத்தி பப்ளிக்கு அவேர்னஸே இல்லை. சோலார்னா என்னன்னு தெரியாது, சோலார் பேனல்னா என்னன்னு தெரியாது, இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியாது, இதோட பாலிசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அது மாதிரி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, இதுக்கு எவ்வளவு செலவாகும். ஸோ கன்சியூமரோட அவேர்னஸ் இல்லாம இருக்கு. அதுதான் பெரிய சேலஞ்ச் இதுல. ரெண்டாவது வந்து ஃபினான்ஸ் வந்து நிறைய பணம் இதுக்கு தேவைப்படுது. கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குது, பினான்சியல் சப்போர்ட்டும் கொடுக்குது. இருந்தாலும் இத வந்து கன்சியூமரும் ஒரு பங்கு வந்து இதுல போட வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுல வந்து கொஞ்சம் புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து சேலஞ்சஸா இருக்கு. இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னா, கவர்மெண்ட் கன்சியூமர் ஃப்ரெண்ட்லியா ரூல்ஸோ பாலிசிஸோ ப்ரொவைட் பண்ணா ஈஸியா நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். அடுத்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணணுங்க. ஸோ அதுதான். ரெண்டாவது வந்து ஈஸியா இன்னோவேட்டிவான புது பிசினஸ் மாடல்ஸ் வந்து வரணும். சோலார் எனர்ஜிக்கு இந்த பேனல்ல இதெல்லாம் போடுறது வந்து ரொம்ப டஃபரா இருக்குன்னா எல்லாமே போட்டு ப்ரிஃபிக்ஸ்டா ஒரு பாக்ஸ் மாதிரி ஏதாவது, அது ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி ஏதாவது சிம்பிளரா இன்னோவேட்டிவ் பிசினஸ் மாடல்ஸ் இருந்ததுன்னா இன்னுமே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ இதுதான் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள். ஸோ தட் நம்மளோட
சேலஞ்சஸோ இதுல இருக்கிற பிரச்சனைகளையோ நம்ம வந்து தாண்டி வரலாம். ஓகேங்களாங்க. PM சூரியோதயா யோஜனா இப்போ புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து அதிகமா நியூஸ் பேப்பர்ல வர்றதுனால இந்த ஸ்கீமை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஸ்தாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங்ல இருந்து டிஸ்கஸ் பண்றோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.